நம்ம என்னதான் வந்து பூமியில் வாழ்கிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் குழந்தையிலேருந்து நம்ம பிளானட் எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. அஃப்கோர்ஸ் பிளானட் எர்த் ஸ்பெரிக்கல் தான். பட் அதெல்லாம் தாண்டி இன்னர் சிவிலைசேஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது அப்படின்றது நம்ம மறக்கவே கூடாது. அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய குழந்தைங்க நிறைய பேருக்கு இந்த கான்டென்ட் போய் ரீச் ஆகும். இன்னர் சிவிலைசேஷன், இன்னர் எர்த்னா என்னென்னா, இதோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரியும், தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் டிஃப்ரெண்ட் டிமென்ஷன் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ். பூமிக்குள்ளே நம்ம நிறைய பேர் வந்து மித்தாலஜின்னு சொல்லலாம். எப்போயோ நடந்த மித்தாலஜி இன்றைக்கி வந்து ஏலியன்ஸே 4 ஸ்பீசிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேர்ல்டில் வந்து 2026 தான் வந்து ஏன் இவ்வளோ ரிவிலேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா, வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ இது வந்து எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் கண்ணால் வந்து தெரிய ஒரு விஷயந்தான். அப்போது ரெப்டிலியன்ஸ்லேருந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 4 ஸ்பீசிஸை தேவ் லிட்ரலி கன்ஃபார்ம்டு. இதில் இந்த ரெப்டிலியன்ஸ் ஆகப்பட்டது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிரே ஏலியன்ஸும் செம ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்செக்டாய்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுடைய பண்டைய காலத்தில் இவங்க வாழ்ந்துருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ்லாம் வாழ்ந்துருக்காங்க. இதுதான் இவங்க வந்து இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணி இவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்பீசிஸ்க்கான எந்த விதமான ஒரு எவிடன்ஸை வந்து டெட் பாடியோ இல்லைனா வந்து அலைவாக கொண்டு வந்து நிறுத்தியோ வந்து இன்னும் வரல. அதையும் கொண்டு வருவாங்க, அதையும் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வரும்போது பீப்புள் வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். கிட்ஸுக்கு வந்து ஆஃப் டாபிக் நான் போக விரும்பலை. இதெல்லாமே கனெக்டிங் டாபிக். குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த ஏன்ஷியன்ட் அப்படின்ற ஒரு எபிசோட் நம்ம ஏன் செய்கிறோன்னா, பண்டைய காலத்துலேருந்து கிட்டத்தட்ட லிட்ரலி லாஸ்ட் ஐஸ் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த அண்டார்டிகான்ற ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு கலவரம், பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி. வெளியில் இந்த செவத்துக்கு பின்னாடி ஒன்று தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்தையே பெரிய ஐஸ் வாலில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குன்றது யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு, நமக்கு கிடையாது. இந்த ஐஸ் வாலுக்கு பிஹைண்டில் இருக்கிற நிறைய மிஸ்ட்ரிஸ் என்னன்றது இந்த மிட்ஜுல் ஏன்ஷியன்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு எரிக்கல். இது அனுப்புனவர் யார்? எதற்காக பூமியை நோக்கி வந்தது? எதற்காக இத்தனை டைனோசர்களும் அழிஞ்சது? அப்படி இந்த பிராணிகள் எந்த தவறு செஞ்சது? இதற்கும் புராணங்களுக்கும் என்ன தொடர்பு? ஆப்வியஸாக வந்து எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோஷியல் புக்ஸில் படிக்கிறதோ இல்லை ஹிஸ்ட்ரி எத்திக்ஸ் படிக்கிறதோ ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப பிடிக்கும். பகவத்கீதையோ பைபிளோ வாட் எவர் வி லவ் டு ரீட் தம். பட் உண்மைன்றது எப்போயுமே வந்து மக்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த உண்மையில் எஸ்பெஷலி ஹியூமன்ஸ் நம்ம மட்டும்தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கோம் அப்படின்றத விட இந்த பூமியிலேயே நம்ம மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த மொத்த பூமின்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஆப்வியஸ் ரீசன்ஸ். குட்டி குட்டி எறும்புலேருந்து இதெல்லாம் ஸ்பீசிஸ் கணக்கில் வந்துடும். நான் அதை பற்றி பேசலை. நம்ம மனிதர்கள் போலவே பல ஸ்பீசிஸ், மனிதர்கள் போலவேனா தேர் இஸ் ஜஸ்ட் டிஎன்ஏ டிரான்ஸ்மியூட்டேஷன் அண்ட் மொத்த சிஸ்டமே வந்து வேறு. பட் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் காடுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டவங்க, ரிஷிகளால் உருவாக்கப்பட்டவங்க. பட் அதர் தேன் தட் தேர் ஆர் மல்டி லெவல் கிரியேச்சர் பீயிங்ஸ். இந்த மல்டி லெவல் கிரியேச்சர் பீயிங்ஸ்லாம் வந்து வி கேனாட் ஈவன் இமேஜின். இதில் இந்த அண்டார்டிகான்னு சொல்லும்போது நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், விச் மீன்ஸ் ரியலாக நடந்த ஹிஸ்ட்ரி. இதை நம்ம மறக்கக்கூடாது. ரிச்சர்ட் இ பர்ட் அப்படின்ற ஒருத்தர், இஸ் அ பைலட். இந்த பர்சன் மொத்த அமெரிக்காவே வந்து லிட்டரலாக வந்து ஷாக் எடுத்து அளவுக்கு கொண்டு போயிட்டார், பயமுத்திட்டார். இந்த கவர்மெண்ட்டில் இந்த கேப்டன் வந்து இவருடைய கேப்டன் கமாண்டர் இவர் என்ன சொன்னார்னா, நீ கம்முன்னு இருக்கணும், இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். அணிலேருந்து இவர் எதையுமே சொல்லாமல் டைரியில் எழுதினா அந்த டைரி வெளியே வந்த பிறகு சென்சேஷன் ஆகிடுச்சு. ரிச்சர்ட் இ பர்ட் வந்து அண்டார்டிகா பகுதியில் பறக்கும்போது லிட்ரலாக அவர் பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளால் வந்து வர்ணித்து கூட சொல்ல முடியாத விஷயங்கள். அவர் வந்து வயசான சித்தரை வந்து மீட் பண்ணதாக அவர் சொல்லியிருக்காரு. வேர்ல்டு வாரை பற்றி சொல்லியிருக்காரு.
வேர்ல்டு வார் நீங்கள் திரும்ப பண்ணிங்கன்னா நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ரிச்சர்ட் பைட் கிட்ட ஒரு பழமையான ஏன்ஷியன் பீயிங் அப்புறம் கிறிஸ்டல் சிட்டி அவர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து ஹை லைன் மிஸ்ட்ரி. அண்டார்டிகான்ற ஒரு இடத்த பற்றி பேசினாலே கூஸ்பம்ஸாக எனக்கு எப்போவுமே வரும். அண்டார்டிகாலாம் அவ்வளோ பெருமிச்சு இருக்குது. அட் த சேம் டைம் இதெல்லாம் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா எவிடன்ஸ் தான். பல பேர் ஆர்டிகல்ஸில் போடுறது, அந்த ஆர்டிகல்ஸ் போட்டு அவனை காலி பண்ணுறது. ஏன் கவர்மெண்ட் ஆர்டிகல் போட்டால் இதுக்கு அவனை சாவடிக்கணும்? அவன் என்ன தப்பு சொல்லி கொடுக்குறானா இல்லை இது பண்ணுவானா? அவனை ஏன் சாவடிக்கணும்? யுஎஸ் நாவியோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு விஷயம் நம்ப மாட்டீங்க, எர்த்து காயான்னு சொல்லுவாங்க. இந்த காயானா என்ன அப்படின்னா, எர்த் நமக்கு தெரியும், அதுக்கு கீழே அட்லஸ்ன்னு ஒன்று இருக்கான், அதுக்கு கீழே இன்னொரு பெரிய சம்பவமே ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் டேர்ட்டில்னு கூட சொல்லுவாங்க. பட் அது ஏல தான் வந்து முடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த அட்லஸ்க்கு கீழே இருக்கிற இந்த டேர்ட்டில் போல் இருக்கிறது என்ன? நம்ம ஓகே, இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்கலாம், இதை காயான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்த எதனால மித்தாலஜின்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன அப்படின்னா டிவைன் விஷயங்கள் கிடையாது. இதை பற்றி தான் கிருஷ்ணரும் வந்து பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி 3rd டைமென்ஷனில் நம்ம வாழ்கிறோம். 2Dயில் எறும்பு வாழுது, 4Dயில் நம்மளை விட ஜெயின்ஸ் வாழ்கிறாங்க. அவங்க தான் வந்து நம்மளை ஆள்றதாகவும் வந்து ஒரு பெரிய பெரிய தியரிஸ்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி உண்மை என்னென்னு அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தா நம்மளை விட ஹைலி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லோரும் என்ன ஏது அப்படின்னா டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக அவங்க ரொம்ப அட்வான்ஸ்ட். பட் அதர் தேன் தட் when it comes to divine orientation, நம்ம ஹியூமன்ஸ் தான் அட்வான்ஸ். டிவைன் ஓரியன்டேஷனில் வரும்போது மனிதனுக்கு இருக்கிற அளவு அந்த ஆத்ம ஞானம் யார்கிட்டயும் கிடையாது. அந்த ரீசன்னால தான் இந்த மனிதனை அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகணும் அப்படின்றது தான் நான் இங்கே எல்லாருக்கும் செய்கிறேன். மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோ அந்த குண்டலினியோ நிறைய பீயிங்ஸ் கிட்ட கிடையாது. பிகாஸ் அந்த பீயிங்ஸ்லாம் வந்து ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி, அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபெயில்டு பீயிங்ஸ் மாதிரி. பட் ஹியூமன்ஸை விட அட்வான்ஸ்டு ஸ்பீசிஸ் கண்டிப்பாக இருக்காங்க. முக்தி அடைஞ்சதுக்கம்மா அடைஞ்ச எவல்யூட்டட் பீயிங்ஸுமே வந்து இருக்கிறாங்க. இந்த எவல்யூஷன் அடைஞ்ச பீயிங்ஸ் எங்கே இருக்காங்க, எப்படி இருப்பாங்க, என்ன நிறமில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்றது வந்து லிட்ரலி பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் போய் சில இடங்களை பார்த்ததாகவும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பகவத்கீதையிலையோ எல்லாத்துலேயுமே இருக்குது, ராமாயண காலகட்டத்திலையும் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி டிவைன் பீயிங்ஸ் வந்து லிட்ரலி தே கம் ஹியர் ஃபார் வார். ஒரு போருன்னு நடக்கிற அந்த டைமில் மட்டும்தான் அவங்க இறங்கி வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமி பக்கமே அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த போர், ஒரு போர் நடக்கும்போது இங்கே வந்து ஃபுல்லாக பிளட் பாத்து தாங்க இந்த பிளானட்டே. இந்த பூமி மட்டும் கிடையாது, இதுக்கு கீழே நான் சொன்ன அட்லஸ், நம்ம அட்லஸ்னு ஒரு புக்கு படிப்போம், நமக்கு தெரியும் அந்த அட்லஸ் மேப் இருக்கும்னு. அட்லஸ்னு ஒரு மேப் இருக்கிறது இல்லை. இந்த அட்லஸ்ன்ற ஒரு டேர்மே மித்தாலஜிலேருந்து பிரிஞ்ச டேர்ம் தான். அட்லஸ் அப்படின்னா இந்த பூமியோட பெரிய ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, இந்த பூமிக்கு அடியில், இன்னர் சிவிலைசேஷனில். ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்னு மூளையை குழம்பி போயிடும் நிறைய பேருக்கு. அதனால் இது ரொம்ப குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் மித்தாலஜியாக நம்ம கவர்னிங் அஃபீஷியல்ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸோ சொல்கிறாங்க. பட் அதர் தேன் ஆல் திஸ், இதெல்லாம் உண்மையாக நம்ம ஆராய்ஞ்சு உள்ளே போய் பார்க்கும்போது 100% தெர் இஸ் எ சான்ஸ்லாம் இல்லை, 100% உண்மையாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் இன்டர் கோர் டைமென்ஷன்ஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்டார்டிகாவுக்கு 5000 சோல்ஜர்ஸ் எதுக்கு இங்கே ஒரு ஆர்மியே கொண்டு போகிறாங்க? ஏன் 2 பேர் போகலாம், 3 பேர் போகலாம். அதேமாதிரி அண்டார்டிகாவுக்கு நம்மளெல்லாம் விட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக யாருமே அண்டார்டிகாவுக்கு போக முடியாது. ஏன்? அட் த சேம் டைம் 5000 ஆர்மியை வச்சுட்டு எதுக்கு அண்டார்டிகா போகணும்? நாசி ஹிட்லர் ஏன் வந்து அந்த சிம்பாலிசமில் அவர் வந்து அண்டார்டிகா இன்வைட் பண்ண போனார்? அவர் ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ண போனார்? ஸோ வேர்ல்டு டோட்டலாக நீங்கள் நினைக்கிறதே வேறு. இந்த பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாமே நம்ம யோசித்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு புரிய வரும். இன்றைக்கி நம்ம எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறோம், ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு இதை பற்றி ரொம்ப சென்சேஷனாக பேசுவாங்க. இன்றைக்கே நான் இதை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வந்து நம்ம புக்கு படித்து வரதெல்லாம் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் த நாலேஜ் தட் ஐ கேரி வித்தின் மை செல்ஃப். இது எவ்ரி திங் புக்ஸ்லேயும் இருக்கலாம், எதுலேயும் இருக்கலாம். புக்ஸில் இருக்கிறது அதெல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ஜஸ்ட் ஸ்டேட்டட் அஸ் மித்தாலஜி. பட் நம்மளே போய் ஓவராலாக உள்ளே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தீஸ் திங்ஸ் ஆல்வேஸ் லிங்க்டு வித் அவர் ஏன்ஷியன்ட் மித்தாலஜிஸ். அட் த சேம் டைம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து லிங்காக இருக்குது
நம்ம ராமாயணத்துலேயோ பாகவதத்துலேயோ பல டைமென்ஷன்ஸை வந்து கடந்து போய் அட்டைன் ஆன பீயிங்ஸ் கூட இந்த பூலோகத்துக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ வெரி டீப் சயின்ஸ் அண்ட் இது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் விஷயங்களில் டைனோசர்ஸ்லேருந்து ட்ராகன்ஸ்லேருந்து பல ஸ்பீசிஸ், பெரிய பெரிய மேமத்ஸ், இன்னும் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து சில மேமத்ஸ்லாம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, டைனோசர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க, ட்ராகன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. இது எல்லா விஷயங்களுமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் அது அங்கங்கே அப்படியே தான் இருக்குது. நம்ம கிட்டேருந்து அதை மறைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த ஞானத்தை அடையணுமான்னு கேட்டால், திஸ் ஷுட் பி அன் அவேர்னஸ், அவ்வளோதான். தவிர மற்றபடி இது சின்சியராக டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ், அ டைனி பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் நோ அபவுட் யுவர் பிளானட். பிகாஸ் இந்த பிளானட்டில் வெறும் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கலை. இதை தாண்டி பல விஷயங்கள், வெவ்வேறான ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு பீயிங்ஸும் வாழ்கிறாங்க. நம்மளை விட கீழ்த்தனமாக போகிற பீயிங்ஸும் வாழ்கிறாங்க. அவங்களும் சில விஷயங்கள்லாம் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். மனுஷன் போலவே இருக்கிற உடல், கை, கால், ஆனால் மூஞ்சியே இல்லாதது, மனுஷனுடைய தோற்றமே இல்லாதது, மூஞ்சியே இல்லை, ஆனால் மூஞ்சி, கண்ணுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா செஸ்ட் பகுதியில் இருக்கும். இந்த மாதிரி பீயிங்ஸ்லாம் லிட்டரலாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் அண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கூட அவங்கெல்லாம் வந்து லோவர் டைமென்ஷன்ஸில் வாழ்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் லைஃப் கிடச்சதுக்கு எல்லோரும் சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக எவ்ரிடே வாழுங்க. இந்த மாதிரி நிறைய ஹையஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் பீயிங்ஸை நம்ம வந்து போய் சந்திக்கணும் அப்படின்னா அந்த காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கட்டாயமாக எல்லாருமே வந்து இதை பார்ப்பீங்க. கட்டாயமாக அன்றைக்கே வந்து நான் சொன்னேன் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஒரு டைமென்ஷனில் தான் வாழ்வேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். பட் அந்த ஹியூமன் நாலேஜ் உள்ளே தான் இதெல்லாம் அடங்கியிருக்கு. இது வந்து சொல்ல ஆள் இல்லை, தெரியப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே குழந்தைங்கலேருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சந்தோஷமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஷவுட் அவுட் நான் வந்து அமுதாமாவுக்கு தான் கொடுக்குறேன். பிகாஸ் அவங்க தான் வந்து ஏன்ஷியன் சீரிஸ் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி வி ஆர் பேக் வித் ஏன்ஷியன் சீரிஸ். இதே செட்டப், இதே டார்க் டோனில் இந்த சீரீஸ் எப்போவுமே வந்து நல்லபடியாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்கணும் பிஹைண்ட் எத்தனையோ சிவிலைசேஷன்ஸ் வந்து இதே மாதிரி தான். எத்தனையோ சிவிலைசேஷன்ஸ் இன்னும் நம்ம பூமியில் இருக்குது. இது எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டைமென்ஷன்ஸில் இருக்குன்றது we couldn't even imagine, as I said. ஸோ ஒரு கார் தயாரிக்கிறதே வந்து நம்ம போய் ஒரு ஃபேக்ட்ரிக்கு பார்த்தா ஆன்னு பார்ப்போம். பட் இந்த ஒரு தயாரிப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ யோசித்தோம்னா, இந்த ரிஷிகள் வந்து இதை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹியூமன்ஸ் வி ஆல் ஹாவ் டு ரியலைஸ் அட் ஒன் பாயிண்ட். ரியலைஸ் பண்ணலன்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட் டு லிவ் இன் த ஃப்யூச்சர். பிகாஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதெல்லாமே வெளியே வரப்போகுது. இன்றைக்கி இப்போ அவேராக இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஸோ வெளியில் நாளைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அவேராக இருக்கீங்கன்றது தான் இன்டெலிஜென்ஸ். ஸோ சொல்லி விடைபெறேன். See you on another McGill Ancient every Monday. So subscribe பண்ணிக்கோங்க.